அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். தமிழ் மொழி யூடியூப் தளத்தின் ஊடாக இணைந்திருக்கும் உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொளிகளாக மிக விரைவாக சுருக்கமாக உங்களை வந்து சேரும். நீங்களும் அறியக்கூடியதாக இருக்கும். பாதாள உலக தலைவர், பாதாள உலக குற்றவாளி கனியமுல்ல சஞ்சீவ என்ற ஒரு கொலையாளி கொலை செய்யப்பட்டதற்கு பின்பு பல கொலையாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அனுர் அரசாங்கம், கௌரவ ஜனாதிபதி அனுர் ஆட்சிக்கு வந்த பின்பு அவர் அடிப்பதெல்லாம் பவுண்டரி சிக்ஸர்களாகவே இருக்கிறது. அவ்வாறுதான் பல சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். தற்போதும் இலங்கையில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பாதாள உலக குற்றவாளிகள் கைது செய்யப்படாவிட்டால், இந்த முக்கியமான ஹெகல்பாத்ரே, பாத்மே உள்ளிட்ட முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் விட்டிருந்தால் இன்று இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கொடி கட்டி பறந்திருக்கும். இலங்கையில் எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், கொலைகள், இரத்த ஆறுகளாக இருந்திருக்கும். இவர்களை கைது செய்த பிறகும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஓய்ந்தபாடில்லை. இலங்கையின் அரசியல் மீண்டும் பரபரப்பாகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இசாரா செவ்வந்தி தொடர்பில் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. சற்றும் எதிர்பாராமல் இசாரா செவ்வந்தி கிளிநொச்சிக்கு அழைக்கப்பட்டு வந்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்பட்டு, யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக யாழ்ப்பாண நபருடைய உதவியுடன் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவி செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இந்தோனேஷியாவில் வைத்து பாதாள உலக குழுக்களை தூக்கிய அனுரவின் சாம்ராஜ்யம், அனுரவின் தளபதிகள் அதே வீச்சோடு, அதே பலத்தோடு, அதே வேகத்தோடு நேபாளத்திலும் பல மாதங்கள் பிடிபடாமல் ஒளிந்திருந்த இசாரா செவ்வந்தியையும் கடல் வழியாக, கடல் மார்க்கமாக, கடல் வழியாக வானத்தில் பறந்து தூக்கி வந்திருக்கிறார்கள். இவர்களை விசாரிக்கின்ற போது இசாரா செவ்வந்தி கனியமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்காக எவ்வாறான நபர்களுடன் எவ்வாறான தொடர்புகளை வைத்திருந்தார்களோ, எங்கெல்லாம் பதுங்கி இருந்தாரோ அங்கெல்லாம் அழைத்து செல்லப்படுகிறார். பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சியிலும் கைது செய்யப்பட்டார்கள். யாழ்ப்பாணத்திலும் கைது இடம்பெறப் போகிறது. தற்போது இசாரா செவ்வந்தி கிளிநொச்சியில் மறைந்திருந்ததாகத்தான் செய்திகள் வெளியாக இருந்தது. இசாரா செவ்வந்தி கிளிநொச்சியில் மறைந்திருந்ததாக செய்திகள் வெளியாக இருந்தது. இவர் கிளிநொச்சியில் மறைந்திருந்தது மட்டுமின்றி யாழ்ப்பாணத்தினுடைய அரியாலையிலும் மறைந்திருந்ததாக செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். இசாரா செவ்வந்தி இந்தியா செல்ல உதவிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் இன்று அல்லது நாளைக்குள் கைது செய்யப்படுவார் என குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு பாதாள உலக குற்றவாளிகள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை தேடி வேட்டையில் இறங்கி இருக்கிறது. படகு மூலம் இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லும் ஒரு வலையமைப்பை இந்த பயங்கரவாத குற்றத்தடுப்பு போலீசார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சாம்ராஜ்யத்தை ஒழிப்பதற்காக முப்படைகளும் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவால் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தென் மாகாணம், வட மாகாணம், கிழக்கு மாகாணம், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் குற்றவாளிகள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மறைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் கைது செய்யப்படுவோம் என்ற அச்சம் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. இசாரா செவ்வந்தி வழங்கிய முக்கிய தகவல்களின் அடிப்படையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் முக்கிய வலையமைப்பை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இனம் கண்டிருக்கிறார்கள். இந்த குழுவின் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் உட்பட சுமார் 100 பேர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது செவ்வந்தியின் விசாரணைகளில் அம்பலமாக இருக்கிறது. தென்மாகாணத்தில், தென்னிலங்கையில் துப்பாக்கிச் சூடுகளை நடத்திவிட்டு, கொலைகளை செய்துவிட்டு, ஏனைய குற்றங்களை செய்துவிட்டு தப்பிப்பதற்காக விமான நிலையம் ஊடாக செல்வது கடினம். தப்பிப்பதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வந்து யாழ்ப்பாண நபர்களுடைய உதவியுடன் படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு கடந்த ஆண்டு இவ்வாறு பெரும் குற்றங்களை செய்த குற்றவாளிகள், பாதாள குற்றவாளிகள், துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் கிட்டத்தட்ட 100 பேர் கடல் வழியாக தப்பிச் சென்றதாக தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கும்பலுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள், 2 சகோதரர்கள் தற்போது கேரள கஞ்சா விடயம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. சகோதரர்களில் மூத்தவரான ஆனந்தன் இந்த குழுவினுடைய மூளையாக செயல்பட்டதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அதேபோன்று இன்று அல்லது நாளை கைது செய்யப்படுவார் என்று கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. எங்கு சென்றாலும் அவர் தப்ப முடியாது, எங்கு ஓடியும் ஒளிய முடியாது. கடல் மார்க்கமாக இந்தியா சென்றாலும் நாங்கள் துரத்தி பிடிப்போம். ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றாலும் இது அனுரவின் ஆட்சி, நேர்மையான ஆட்சி. போலீசார், போலீஸ் வட்டாரங்கள், போலீஸ் திணைக்களங்கள், முப்படைகளின் திணைக்களங்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குற்றவாளிகள் தப்பி ஓடாமல் சரணடைவதுதான் ஒரே வழி. தப்பி ஓடினால் எங்கு சென்றாலும் திற
விரட்டி பிடிப்போம் என்று அனுர அரசாங்கம் எச்சரிக்கின்றது.